वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜெயந்தி விபூஷணம். இந்த ஆறாவது சர்க்கம் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து சித்திர சர்க்கம்னு சொன்னேன். ஸோ யமகத்தில் ஆரம்பிக்கிறார். ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து ஆரம்பித்தார். 2-3 ரெப்படிஷன்ஸை வச்சுட்டு அப்புறம் அப்படியே ஸ்லோவாக காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு. முதல்ல ஒரே ஒரு பாதத்தில் மாத்திரம் இருந்தது, இப்போ 2 பாதத்தில் இருக்கு. இப்போ அதாவது 2வது பாதம் 4வது பாதம் அதில் வந்து ரெப்படிஷனை பார்த்துன்னு வந்தோம். பசுபிர் அத்ரிச்சரைர் உபகல்பித்தே விரஜனயே ஜனயேம ந விப்ளவம் க்ஷிதிபிருதேஷ சமீஹித சித்தையே ஜனமிதம் நமிதம் பச்சாம் நமிதம் பச்சதாம் நயேத். ஸோ பசுபிகி கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு கண்ணன் இருக்கிற பிரஜகுலத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பேச ஆரம்பித்தது. எல்லாரும் இந்திரனுக்கு பூஜை பண்ணணும்னுட்டு தயாரித்து வச்ச அந்த சாமான்கள் எல்லாத்தையும் வச்சுண்டு இப்போது கோவர்தன மலைக்கு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி, கதை நமக்கு தெரியும், அதை பற்றி இங்கே இல்லை. இவருடைய ஒரு கண்ணோட்டம் தான் அங்கே வந்து புதுசாக அவருடைய ஒரு வாக்சாத்துரியம், அவருடைய ஒரு பொயட்ரி, அந்த எப்படி அவர் பார்க்குறார், எப்படி அதை இமேஜின் பண்ணுறார் தேசிகருங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. அதுலேயே அப்படியே அந்த சித்திரம் விசித்திரமான பேச்சை வச்சுட்டு எப்படி கண்ணன் கன்வின்ஸ் பண்ணுறான். அத்ரிச்சரைஹி பசுபிஹி உபகல்பித்தே விரஜனையே ஜனயேம ந விப்ளவம் க்ஷிதிபிருத் ஏஷா சமீஹித சித்தையே ஜனமிதம் ந மிதம் பச்சதாம் நயேத். நமக்கு வேணுங்கிற விஷயத்தில் ரொம்ப க்ஷுத்ரமான விஷயமா அவன் வந்து கொடுத்துட மாட்டான். இந்த கோவர்தன மலை ஏஷா க்ஷிதிபிருத், இந்த மலையானது நமக்கு வேணுங்கிற விருப்பமான விஷயத்தை பண்ணுவேன். அத்ரிச்சரைஹி பசுபிஹி உபகல்பித்தே விரஜனையே, நம்மளுடைய க்ஷேமம்ங்கிறது இந்த பசுக்களை வச்சு தான் இருக்கு. அந்த பசுக்களுக்கு ஒரு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய இந்த மலை, அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு உபாதையை நம்ம வந்து ஏற்படுத்திடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து பழப்பு கொடுக்குற இந்த கோவர்தன மலையை பூஜை பண்ணலைன்னா அதுலேருந்து அது ரட்சிக்காம போயிடுத்துனா என்ன பண்றது? அதனால இந்த பசுமாட்டுக்கு ஒரு உபாதை வராதபடிக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றார். ஒரே நிமிஷம் சைலண்ட்ல போடுறேன். அபிச்ச சாது, இந்த 10வதுலேருந்து ஆரம்பிக்கணும். அபிச்ச சாது கவாம் அபிவர்தனாத் அன்ருத ஹானி ஜயா நிஜயாக்கியா பஜதி கோபகணைர் அபிராத்தியதாம் வனமயம் நமயன் பலசம்பதா. அதை சேர்த்து சொல்லும் பொழுது வனமயன் நமயன் பலசம்பதான்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த அனுஸ்வாரம் இங்கே இருக்கா, அந்த அனுஸ்வாரத்தை வந்து ஒரு ரெசிடேஷனில் நம்ம சொல்லும் பொழுது இன்னுன்னு அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிப்போம். அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக சொல்லும் பொழுது எப்படி இப்போ வந்து அபிராத்தியதாம் வனமயன் அப்படின்னு அந்த ஒரு அனுஸ்வார வகாரமாக அதை சேர்த்து சொல்கிறது. யூஸ்வலி ரெசிடேஷன் ஆர் சாண்டிங் பண்ணும் பொழுது நம்ம அதை சேர்த்து சொல்லிடுவோம். அப்போ நமயன்னு வர மாதிரி வருது, அது ரெப்படிஷன். இங்கேயும் நிஜயா நிஜயா இது ரிப்பீட் ஆகுது. ஸோ 2வது பாதம் 4th பாதம், 2nd பாதம் 4th பாதம் யமகம் இந்த இடத்துல, அதுவும் பாக யமகம். இப்போ என்ன சொல்றேன்னா கவாம அபிவர்தனாத் அபிச்ச, மேலும் இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம இந்த மலைக்கு என்ன பேரு அப்படின்னா கோவர்தன. கோன பசுமாடுகள், அந்த பசுமாடுகளை அபிவர்தனாத்து அதை வளர்க்குற காரணத்தினால, அவைகளுக்கு ஒரு செழிப்பை கொடுக்குற காரணத்தினால அதனுடைய பெயருக்கு ஏத்தவாறு இருக்கு. அந்த பெயர் வந்து பொய்யாகாம இருக்கான். நிஜயா ஆக்கியா, தன்னுடைய பெயர் எப்படி இருக்குன்னா ஆக்கியான பெயர். ஸ்ரீதர ஐயாவாள் ஆக்கியா ஷஷ்டின்னு 60 ஸ்லோகம் எழுதியிருக்கார். ஆக்கியாங்கிறது அந்த சிவநாமா. அந்த அந்த ஒரு ஆக்கியாவுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். அப்படி அந்த ஆக்கியாவனுடைய பெருமை, அந்த பெயர்னுடைய பெருமை. நாமஸ்மரணத்துக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குன்னு தானே சொல்றோம். ராமநாமத்துக்கே தாரக மந்திரம்னு பேருன்னு சொல்லி சிவன் வந்து அதை காசியில வந்து காதுல சொன்னா முக்தி அடையறோம் அப்படிங்கிறோம். ஸோ நாமத்துக்கே அத்தனை ஒரு பெருமை இருக்கு. இங்கேயும் கோவர்தனத்தினுடைய நாமா இருக்கே நிஜயா ஆக்கியா, தன்னுடைய பெயரினால் அந்த பெயர் எப்படி இருக்கு? அன்ருத ஹானி ஜயா, சாரி என்னமோ வருது. அன்ருத ஹானி ஜயா, அன்ருதம்னா அசத்தியம் பொய், அதை விலக்கி
ஒரு ஜெயா அந்த ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரிமூவிங், பொய்யாக்காம இருக்கக்கூடிய ஒரு பெயரை கொண்டது, பொய்யாகாமல் இருக்கக்கூடிய ஒரு பெயர். ஸோ பொய்யின் ஹானி, பொய் விலகியது அப்படின்னா சத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பெயர். அது அவருக்கு இந்த இடத்துல அந்த பதங்கள் வரணும், ரெப்படிஷன் வரணும். அதனால அவர் இப்படி கோக்கறார் அந்த வார்த்தைகளை. ஆன்றித்த ஹானி ஜெயா நிஜயா ஆக்ஷயா. ஆன்றித்த பொய், ஹானி பொய்மை விலகுதல், அந்த விலகுதல்னால ஒரு வெற்றியோடு இருக்கக்கூடிய தன்னுடைய பெயர். அப்போ பொய்மை விலகுதல்னா என்ன? சத்தியமாக வெற்றியை கொடுக்கும் ஒரு பெயரை கொண்டது, அன்வர்த்தநாமான்னு அர்த்தம். ஒருத்தருக்கு இப்போ ராமனுக்கு ராமன்னு பெயர்னா ரமிக்கிறாங்கிறதுனால, எந்த ஒரு நாமாவில் ஆத்மாராமனா இருக்காங்கிறோம், ஆத்ம விஷயகமான ஒரு ரதி அவனிடத்துல இல்ல. நமக்கு எந்த ஒரு பெயர்ல ஒரு ரதி ஏற்படுறதோ, ஒரு ருச்சி ஏற்படுறதோ அதுக்கு ராமன்னு பேர். சிவன் எடுத்துட்டோம்னா மங்களம்ங்கிறோம், மங்களத்தை கொடுக்கக்கூடியவர். அத்தனத்தையும் நமக்கு ஒரு கல்ப காலத்துல சம்ஹாரம் பண்ணி உங்களுக்கு ஒரு புது பேலன்ஸை கிரியேட் பண்றாரோ இல்லையோ, புதுசா நமக்கு ஒரு ஃப்ரெஷ் எக்ஸல் ஷீட்டை ஒன்று கிரியேட் பண்ணி தர்றார். அதனால எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மங்களம். அதனால அவருக்கு சிவன். அப்படி அன்வர்த்த நாமாவா இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 1000 பேர் எடுக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கும் ஏன் வியாக்கியா இருக்கு? அந்தந்த பெயர் சத்தியமாக இருக்கக்கூடிய பெயர், பொய்மை இல்லாத ஒரு பெயர். இந்த கோவர்தன மலைக்கும் அந்த மாதிரி பொய்மை இல்லாமல் இருக்கும் தன்னுடைய பெயரை கொண்டு பெயரை கொண்டதனால், அந்த காரணத்தினால, அன்வர்த்தநாமா இருக்கக்கூடிய காரணத்தினால கோபகணைஹி பஜத், கோபகணைஹி அபிராத்தியதாம் பஜதி. கோபகணைஹி கோபர்கள்னால அப்படியே கூட்டம் கூட்டமாக, அபிராத்தியதாம், அபிராதனம்னாலே ஆராதனம், அபிராதனம் முழுமையாக அவனை எதிர்நோக்கி செல்கிறார்கள், எதிர்நோக்கி சேவிக்கிறார்கள். ஸோ எதிர்நோக்கி சேவிக்கும் தன்மையை அடைகிறது இந்த மலை. அபிச்ச மேலும் இப்ப என்ன ஆயிடுறது? பல எதனால இன்னும் சிலதெல்லாம் இருக்கு. அயம் அபிராத்தியதாம் பஜதின்னு வருது அந்த இடத்துல. ஸோ இந்த மலை எப்படி இருக்கு? 2 விஷயங்கள். ஒன்று, பசுமாடெல்லாம் போஷிக்கிறதுனால, கவாம் அபிவர்தனாத்து, மாடுகளினுடைய ஒரு போஷித்தல் செய்வதனால், சாது நன்கு போஷிக்கிறதுனால, இந்த மலையினுடைய ஒரு செழிப்பை வச்சுட்டு தான் இந்த பசுமாடெல்லாம் நன்னா இருக்கு. அதனால கவாம் அபிவர்தனாத்து, சாது அபிவர்தனாத்து, சம்யக்கு அபிவர்தனாத்து ஒண்ணு. மேலும் பலசம்பதா நமயன்னு, வனம் நமயன்னு, பலசம்பதா தன்னுடைய பழத்தினுடைய ஒரு செல்வத்தினால ஏராளமான பழங்கள் அப்படியே குலுங்கிறது, மரங்கள் அந்த ஒரு பாரத்தினால அப்படியே வனம் காட்டை நமயன்னு அவனமனம் குருவன்னு, அந்த காடே அப்படியே எதிர்நோக்கி வரவேற்கிற மாதிரி இருக்கான். எல்லாரும் இங்க வாங்க, இத்தனை பழம் இருக்கு அப்படின்னு அந்த கோவர்தன மலை சொல்ற மாதிரி இருக்கான். ஸோ அந்த பல சம்பதா, பலத்தினுடைய ஒரு சமிருத்தியினால, பழங்களினுடைய ஒரு சமிருத்தியினால வனம் காட்டை நமயன்னு, காட்டை அப்படியே வணங்க வைத்துக்கொண்டு, அயம் இந்த கோவர்தன மலையானது சாது நன்கு கவாம் அபிவர்தனாத்து, பசுமாடுகளை வளர்ப்பதனாலும், ஆன்ருத ஹானி ஜயா நிஜயா அக்ஷயா, பொய்யே ஆகாமல் அன்வர்த்தநாமாவாக இருக்கக்கூடிய தன்னுடைய பெயரினால், அந்த பெயர் காரணமாக, கோபகணைஹி கோபர்களினுடைய கூட்டங்களினால், கூட்டம் கூட்டமா போய் அப்பப்போ போய் பழத்தை எடுக்க வேண்டியது, சில பேர் பசுமாடை எடுத்துட்டு போய் அங்க மேய்க்க வேண்டியது. அதனால நமக்கு செழிப்பை கொடுக்கறது இவன் தானே அப்படிங்கிற ஆர்குமெண்ட். ஸோ கோபகணைஹி அயம், இந்த மலையானது ஒரு அபிராத்தியதாம் பஜதி, அபிராத்தியதாம் எதிர்நோக்கி ஆராதனை செய்யும் தன்மையை அடைகிறது இந்த மலை. ஸோ இட் இஸ் ரைட் தட் வி டூ திஸ்ங்கிறார். அதுதான் இங்க கோவர்தன இதி சமாக்கியார்த்த பர்யாலோசனை,
அந்த கோவர்தனம்னு என்னத்துக்காக இதுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கு அப்படின்னா, ஓ பசுமாடை போஷிக்கிறதுனாலதான் அதுக்கு கோவர்தனே பேரு இருக்கோ, அதனால தன்னுடைய பெயருக்கு பெயர் பொய்யாகாமல் அது நடந்துக்கிறது. இந்த மலை நிறைய பழத்தை வச்சுட்டு நம்மளை எதிர்நோக்கி நம்ம சேவிக்கும்படியாக வேற ஆயிடுறது அப்படின்னு அதை டிஸ்கிரைப் பண்றார் கண்ணன். அபிச்ச சாது கவாம் அபிவர்தனாத் அன்ருதஹா நிஜயா நிஜயா ஆख्यया பஜதி கோபகணைர் அபிராத்யதாம் வனமயன் நமயன் பலசம்பதா. ஸோ வனம் அயம் நமயன்னு பலசம்பதா. அடுத்தது ஹரதி தாபஸ் ஹரதி தாபம் அசௌ அதுவா ஹரதி தாபம் அசௌ உபசேதுஷாம் மகிமவான் ஹிமவானிவ தக்ஷிணः விதனுதே மணிராசிபிஹி அபி அசௌ சுரபதேஹே அபதேஜ இவ ஆஸ்பதம். கரெக்ட் தான். மகிமவான் அயம், இந்த மலைக்கு ஹிமவான் தக்ஷிண ஹிமவத் பர்வதம்னு இங்க டிக்ளேர் பண்ணிடுறார் கண்ணன். எப்படி இது சதர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு அவர் லேபிள் போட்டு வச்சுட்டார் கோவர்தன மலைக்கு. ஹரதி தாபம் அசௌ ஆசே உபசேதுஷாம், உபசேதுஷாம் கிட்டக்க நெருங்கிறவர்களை பார்த்து, நெருங்கிறவர்களுக்கு உபசேதுஷாம் ஜனானாம், ஸோ ஸ்வாத்மானம் உபாகதானம் தன்னை நோக்கி வருகின்ற ஜனங்களுடைய தாபம் ஹரதி. இது இப்போ எப்படி நமக்கு அந்த 5வது சர்க்கம் பூரா ருத்துவர்ணனை பார்த்தோமா, அது எப்படி இங்க கோக்கறாருன்னு பாருங்க தேசிகர். அதாவது அங்க நமக்கு இப்போ உடனே புரிஞ்சிடும், ஓ இந்த மலையில இருக்கக்கூடிய அந்த காட்டு பிரதேசங்கள்ல நுழைஞ்ச உடனே எப்படி கண்ணனுடைய ஒரு அனுகிரகத்தினால அப்படியே கிரீஷ்ம காலத்துல கூட செழிப்பா இருந்தது. கிரீஷ்ம காலமா இல்ல வருஷா காலமானு சந்தேகம் வரா மாதிரி அத்தனை நிழலோட அப்படியே நிம்மதியா இருந்ததுன்னு நம்ம படிச்சோமா, இங்கே அதை தான் சொல்லிட்டு வர்றார். ஸோ அதை படிச்சதுனால நமக்கு அந்த 5வது சர்க்கம் மனசுல இருக்கிறதுனால இங்க இன்னும் ஒரு என்ன சொல்றது, அந்த அர்த்த கௌரவத்தோட படிக்கலாம் நம்ம. அசோ இந்த மலையானது மகிமவான், ரொம்ப மகிமை பொருந்தினது. என்ன மகிமை பொருந்தினது? ஔன்னத்தியம், உயரக்க இருக்கு. ஆயாம நல்ல விஸ்தாரமாகவும் இருக்கு. தேவதாத்மத்வாதி ரூப மகிமவான், தேவதாத்மா இதுக்கும் இருக்குன்னுட்டு முந்தின ஒரு 2-3 ஸ்லோகம் முன்னாடி சொன்னார். எப்படி ஹிமோத் பர்வதத்துக்கு அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மான்னு சொன்ன மாதிரி இங்கே இந்த கோவர்தன மலைக்கும் ஒரு தேவதாத்மா இருக்கு. அதனால மகிமை கொண்ட ஒரு மலை. மகிமவான், ஔன்னத்தியம், ஆயாம, தேவத்வம் 3 இருக்கு இந்த மலைக்கு. அப்போதான் ஹிமவானோட கம்பேர் பண்ண முடியும், ஹிமவத் பர்வதத்தோட. மகிமவான் அயம் ஹிமவான் இவ தக்ஷிணஹா, தக்ஷிணஹா ஹிமவான் இவ ஸ்திதஹா. நம்ம சவுத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹிமவத் பர்வதம் மாதிரி இருந்து கொண்டு அசௌ இந்த மலையானவன் உபசேதுஷாம் தன்னை நெருங்கி வரவர்களுக்கு தாபம் ஹரதி தாபத்தை போக்குகிறான். அது முதல்ல. மேலும் அபி அசௌ விதனுதே ரஷ்மிபிஹி அபி அசௌ சுரபதேஹே அபதேஜ இவ ஆஸ்பதம். அதிலிருந்து இந்த கோவர்தன மலையில ஏராளமான மணிகள் வேற இருக்கு. மணிகள் இருக்கிறதுனால அந்த மணியனுடைய கிரணங்கள் வெளியில வருது. நிறைய ரத்னங்கள், அந்த ரத்னங்களினுடைய சுடர்லாம் வெளியில வரும் பொழுது அந்த சுடர்களுடைய ஒரு பிரகாசத்தினால ஸ்வர்க்கத்தையே தாண்டுற மாதிரி ஒரு பிரகாசம் இருக்கா அந்த கோவர்தன மலைக்கு. சுரபதேஹே ஆஸ்பதம் அபதேஜா இவ. இந்த இடத்துல உத்பிரேக்ஷ அலங்காரம், அதிசயோக்தின்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ தன்னுடைய மணி ரஷ்மிபிகி, ரத்னங்களினுடைய ரஷ்மிபிகி காந்திகளினால் அசௌ இந்த கோவர்தன மலையானது சுரபதேகே இந்திரனுடைய ஆஸ்பதமான ஸ்வர்க்கத்தை அபதேஜா இவ, அந்த ஸ்வர்க்கத்துக்கு ஒரு நிரஸ்த தேஜஸ்கம், தேஜஸே இல்லாதபடிக்கு விதனுதே செய்கிறது.
தன்னுடைய மணி ரஷ்மிபிகி. இது என்னத்துக்கு ஹிமவான் தட்சிண ஹிமவான்னு எதுக்கு சொல்லணும்னா, இதுல அனந்தரத்ன பிரபவசிய ஹிமம் ந சௌபாகிய விலோபி ஜாத்தம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அங்க ஏராளமான பனி பெய்யக்கூடிய ஒரு இடம். இங்கே கோவர்தன மலை இருக்கிற இடத்துல அத்தனை பனி பெய்யாதான். அதனால அங்க பனிங்கிறது அது தோஷம்னு பல பேர் சொல்லுவா. ஆனா தோஷம் இல்லைன்னுட்டு காளிதாசன் குமார சம்பவத்துல சொல்லியிருக்கார். இங்க கீழே அவர் டிப்பணியில போட்டிருப்பார். அது ஹிமவத் சாமியம்ங்கிறது எதுக்குன்னா தாபஹரத்துவம், தாபத்தை போக்குவதற்காக. ஹிமோத் பர்வதத்துல உங்களுக்கு ஏராளமான பனி கொட்டுறதுனால எப்பவுமே தாபம் இருக்காது. ஹிமோத் பர்வதம் வேறையா, அது தேவர்கள் இருக்கும் இடமா இருக்கா, அதனால மகிமவத்து அதுக்கு ஒரு மகிமையும் கொண்டது. ஏன்னா பார்வதி இருக்கிறதுனாலையும் ஹிமோ எம் சர்வசைலா பரிகல்பிய வத்சம்னு சொல்லி பிருது மகாராஜா பிருத்திவிய கோரூபத்துல கறக்கும் பொழுது எந்த ஒரு ஹிமவத் பர்வதத்தை கண்ணுக்குட்டியா மாத்தினாரோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. ஹிமவத் பர்வதத்துக்கு நிறைய ஒரு ரத்னங்களும் அங்க வர்றது. அதுதான் காளிதாசன் முதல் 25 ஸ்லோகம் குமார சம்பவத்துல ஹிமவத் பர்வத வர்ணனை தான். அதுக்கப்புறம் தான் பார்வதியினுடைய வர்ணனை. அதுல சொல்லும் பொழுது த அனந்த ரத்ன பிரபவஸ்ய யஸ்ய ஹிமம் ந சௌபாகிய விலோபி ஜாத்தம் இது தோஷா ஹிமவதா பிரசக்தா. அந்த ஹிமம்ங்கிறது ஒரு தோஷம் இருக்கத்தான் இருக்கு. சில பேர் சொல்லதான் சொல்றா இட் இஸ் அன்அப்ரோச்சபிள் பிகாஸ் அங்க ஒரே ஸ்னோஃபால் இருக்கிறதுனால நமக்கெல்லாம் சவுத்துல இருக்கிறவாளுக்கு சட்டுன்னு அங்க போகணும்னா ஐயோ அந்த ஸ்னோவை நினைச்சாலே நமக்கு ஒரு நிமிஷம் கை இங்கேயே வரைச்சு போயிடும். அதனால நம்ம போக நினைக்க மாட்டோம். அதனால இட் இஸ் ஒரு தோஷமாக தான் கன்சிடர் பண்றது. அனந்த ரத்னம், ஏராளமான ரத்னத்துடைய பிரபவம் ஒரு உற்பத்தி ஸ்தானமாக இருந்த பொழுதிலும் அந்த ஹிமவத் பர்வதத்துல ஹிமம் அந்த ஒரு பனிங்கிறது சில பேர் அதை சௌபாகிய விலோபி அதனுடைய அழகை குறைக்கிற மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லுவா. ஆனா ந ஜாத்தம்னு காளிதாசன் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவார். எப்படின்னா இப்போ ஹிமம் ந சௌபாகிய விலோபி ஜாத்தம் ஏகோஹி தோஷோ சன்னிபாத்தே நிமஜ்ஜதி இந்தோஹோ கிரணேஷு இவ அங்கஹாம். பூர்ண சந்திரன் பார்க்கும் பொழுது நம்ம களங்கத்தையா பார்க்கிறோம். அதுல இப்படி என்னவோ இருக்கு, பூர்ண சந்திரன் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு, அப்படித்தானே நம்ம வர்ணிக்கிறோம். அதுல என்னதான் இருந்தாலும் அதுல களங்கம் தெரியறது அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கோம். பொதுவா இருக்கக்கூடிய மனுஷா, அதாவது பாசிட்டிவா பாக்குறவா எல்லாருமே அதை அப்படி காளிதாசன் பாக்குறது. பொதுவாக ஜனங்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றம் என்னன்னா ஹிமவத் பர்வதத்துக்கு அந்த பனிங்கிறது ஒரு குற்றம் தானே அப்படின்னு சொல்லுவா. அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு காளிதாசன் ஜஸ்டிஃபை பண்றது எப்படின்னா, பூர்ண சந்திரனுடைய கிரணங்கள்ல நிமஜ்ஜதி இவ அங்கஹா, அந்த களங்கம் இருக்கே, அந்த களங்கம் அந்த பூர்ண சந்திரனுடைய கிரணங்கள்ல அப்படியே கம்ப்ளீட்டா முழுகிடுறது. ஒரு தோஷம் இருந்ததுன்னா குணசன்னி பார்த்தே, குணங்களினுடைய ஒரு சேர்க்கை ஏராளத்தனம் இருக்கும் பொழுது ஒரே ஒரு தோஷத்தை போய் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடாது, அது போய் மறைஞ்சிடும். அந்த மாதிரி இந்த ஹிமவத் பர்வதத்திலையும் அந்த ஹிமம்ங்கிற ஒரு தோஷம் போய் மறைஞ்சிடுங்கிறார். இங்க இத தன்னுடைய ஒரு இதுக்காக எப்படி எடுத்துக்கிறாருன்னா, நம்மளுடைய ஆர்குமெண்ட்டுக்காக ஹிமவத் பர்வதத்துல ஒரு தோஷம் இருக்கு, இங்க கோவர்தன மலையில ஹிம ராஹித்யம் அத்புத அனந்த ரத்னத்துவம் ரெண்டுமே, பனியும் கிடையாது நமக்கு. அதனால இதுவும் ஏராளமான ஒரு ரத்னங்களும் இருக்கு இந்த கோவர்தன மலையில. ஸோ நமக்கு சொல்ற மாதிரி சூரிய வெளிச்சம் ஜம்முன்னு வந்துட்டு இருக்கும். ஸோ நமக்கு ஆரோக்கியமும் வரும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்துன்னு எப்பவுமே ஒரு சூரிய வெளிச்சமும் இருந்துட்டு இருக்கு இல்லையா. அதனால இது ஹிமவத் பர்வதத்தை விட ஒரு படி மேலேயே சொல்லிக்கலாம். ஹரதி தாபம் அசௌ உபசேதுஷாம் மஹிமவான் ஹிமவானிவ தட்சிணஹா விதனுதே மணிரஷ்மிபிரப்யசௌ சுரபதேர் அபதேஜ இவாஸ்பதம். இதை சொல்லலையா, ஹிமவான் ஹிமவான்னு வந்துடுறது. அப்புறம் ரபதேங்கிறது ரிப்பீட் ஆகுது பார்த்தோம்னா, அதுக்கு அர்த்தம் கிடையாது, அதனாலதான் அது யமக்கம். அர்த்தத்தோட இருந்ததுன்னா உங்களுக்கு லாட்டானுப்பிராசம்னு வேற ஒரு சப்தாலங்காரம் வந்துடும். பிரதிஷதா மதுமூல பலானி நஹ
சதருணா தருணாத்புத வீருதா உபகிருதம் கிரிணா ததிஹார்பியதாம் ரசததம் சததம் ஹவிராகிருதம். இந்த ரசததம்ங்கிறது ஒரே பதம், தனித்தனி பதம் இல்லை. ரசததம்ங்கிறது ரசைஹி ததம் ரசததம். சததம் சததம்ங்கிறது இங்கே ரெப்பிட்டிஷன், தருணா தருணாங்கிறது ரெப்பிட்டிஷன். அதே மாதிரி இப்போ 2வது 4வதுல உங்களுக்கு ரிப்பீட்டட், இது ஒரே பதம். இங்கே எப்படி சொல்றார், நமக்கு மது மூல பலானி பிரதிஷதா, இந்த மலை நமக்கு என்ன பண்றதுன்னா நிறைய அப்படியே தேன் இனிக்க இனிக்க இருக்கக்கூடிய பழங்களை கொடுக்கறது. இல்லை மது தனியா, அதாவது மது தேனும் கொடுக்கறது. அதுக்கப்புறம் மூல பலானி, மூலானி கந்த மூலங்கள் சொல்றோம் இல்லையா, ரூட் வெஜிடபிள்ஸ், அதையும் கொடுக்கறது, பழங்களையும் கொடுக்கறது. இப்படி 3ஆ எடுத்துக்கலாம். இல்லைன்னா மது மூல பலானி, தேன் மூலமாக, தேனை மூலமாக வைத்துக் கொண்டிருக்கும். The source is such that it is so sweet as honey. அப்படிப்பட்ட பழங்களை கொடுக்கின்றன. அப்படி தனியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ மது மூல பல இவைகளை நமக்கு கொடுக்கின்றன. இல்லைன்னா தேன் சொட்ட, தேன் மூலமாக, தேனை சாரமாக வைத்துக் கொண்டிருக்கும் பழங்களை கொடுக்கின்றது. கொடுக்கும் இந்த மலையினால், எல்லாமே திருத்தியா விபக்தியில இருக்கு. கிரிக்கு அட்ஜெக்டிவா போறது இங்க கிரினாங்கிறதுக்கு. ஸோ மதுமூல பலானி நகா பிரதிஷதா, நகா நமக்கு பிரதிஷதா கொடுக்கும் இந்த மலை. அதுக்கப்புறம் சதருணா, சதருணா அதுவும் மலைக்கு. இது முதல்ல அட்ஜெக்டிவ் 1, அதுக்கப்புறம் இது 2வது அட்ஜெக்டிவ். சதருணா மரங்களுடன் கூடினதான அந்த மலையினால். 3வது தருண அத்புத வீருதா, தருண இளமையாக இருக்கக்கூடிய அற்புதமான வீருத் அப்படின்னா கொடிகள், கொடிகளும் நிரம்பின இந்த மலையினால். ஆச்சரியபூதமாக இருக்கக்கூடிய இது வீருத்து லதை, கொடிகள், கொடிகள் நிரம்பிய இந்த மலையினால். உபகிருதம் ரசததம் தது ஹவிஹி ஆகிருதம் அர்ப்பியதாம். இந்த மலையினால கொடுக்கப்பட்ட அந்த என்ன நம்ம சேகரிச்சிருக்கோமோ, இந்திரனுக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு சாமான்கள் எல்லாத்தையும் சேர்த்துருப்போமோ இல்லையோ, அந்த சாமான் எதை வச்சுட்டு சேர்த்துருக்கோம்? இந்த மலை கொடுத்த அந்த சாமான். அதை வச்சு யாருக்கோ கொடுக்கறதுக்கு இந்த மலைக்கே நம்ம கொண்டு போய் அர்ப்பணம் செய்வோம் அப்படிங்கிறார். லாஜிக் கரெக்டா வருதா இல்லையா? இத்தனை அப்படியே தேனும் கந்த மூலங்களும் பழங்களையும் நமக்கு கொடுக்கிற இந்த மலையினால், மரங்களோடு இருக்கக்கூடிய இந்த மலையினால், தருண ஏளம் அற்புதமான கொடிகளுடன் கூடின இந்த மலையினால், உபகிருதம் நமக்கு கொடுக்கப்பட்ட, உபகாரம் செய்யப்பட்ட, தது அந்த ரசததம் என்னது, ரசத்தினால, அந்த மதுர ஆம்ல ஆதிபிகி ததம் ரச பகுளம், ஏராளமான ரசத்துடன் கூடின ஒரு பதார்த்தங்களை, ஹவிஹி ஆகிருதம் ஹவிஹி அதனால் செய்யப்பட்ட ரசங்கள் பொருந்தின, ரச ததம்ங்கிறச்சு ரசத்தினால வியாபித்து இருக்கக்கூடிய, ஆகிருதம் சம்பாதிக்கப்பட்ட, அதாவது செய்யப்பட்ட, சமைக்கப்பட்ட அல்லது சேகரிக்கப்பட்ட, ஹவிஹி ஹவிர்பாகத்தை, இஹ இங்கு ஹவிர்பாகமானது இங்கு இந்த மலையிலேயே இஹ அர்ப்பியதாம் கொடுக்கப்படட்டும். இதை வேற விதமா அவர் டிரான்ஸ்லேட் பண்றார். அந்த மலையோ நமக்கு இனிமையான வஸ்துக்களை கொடுக்கறது. நம்ம அதுல உப்பு புளி காரம்னுட்டு 6 ரசங்கள் சேர்ந்த ஒரு பதார்த்தங்களா நம்ம தயாரிச்சு வச்சிருக்கோம். அந்த தயாரிச்சு வச்ச பதார்த்தத்தை கொண்டு போய் அவனுக்கு அர்ப்பணிப்போம் அப்படிங்கிறார். இங்க பார்த்தோம்னா ஏதத் கிரி இல்ல அது இல்ல, இவர் அதுக்கு போடல. 12 தானே. கிருதக்னத்துவ தோஷ நிவர்த்தையே கர்த்தவியமேவ ஏதத் அர்ச்சனம் இது. கிருதக்னா இருக்கப்படாது, கிருதஜத்துவம் காமிக்கணும். அதாவது செய்நன்றியை காண்பிக்க வேண்டும். இங்க செய்நன்றி கொன்றவனாக நம்ம இருந்துடக்கூடாதுங்கிறார். அது என்ன நமக்கு கொடுத்ததோ அது அத்தனை செழிப்பு நமக்கு நன்மையை கொடுக்கிறது. நம்ம 6 ரசங்களை வச்சுண்டு, மதுர ஆம்ல திக்த
மற்ற ரசங்களையும் நம்ம சேர்த்துடுறோம், அது வெறும் தேனா கொடுக்கறது, இனிப்பையே கொடுக்கறது நமக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஜாலம் அந்த இடத்துல. பிரதிஷதா மது மூல பலானினஹா சதருணா தருணாத்புத வீருதா உபகிருதம் கிரினா தது இஹ அர்ப்பியதாம் ரசததம் சததம் ஹவிராகிருதம். அந்த சததம்ங்கிறத கொண்டு வந்து எப்படி போடணும்னா சததம் அர்ப்பியதாம், எப்பொழுதும் கொடுக்கலாம், இல்லைன்னா சததம் உபகிருதம் கிரினா அதோட சேர்த்துக்கணும். எப்பொழுதுமே நமக்கு உபகாரத்தையே செய்யக்கூடிய இந்த மலை கொடுத்தத, எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வஸ்துவை வச்சுண்டு அதுல நம்ம பல ரசங்களை சேர்த்து அதை இந்த மலைக்கே நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம் ஹவிஸாக. அடுத்தது ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். அந்த 13வது சமருதா மருதாபஜிதாமுனா நதவதா தவதாந்தி தவீயசா ஸ்ரமஹதா மகதா கிருத விஸ்ரமா வயமிதோ யமிதோல்பன சக்வராக. இங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டார் பாருங்க. இத்தனை நேரம் வரைக்கும் 2 பாதத்துல போட்டு இருந்தார், இப்போ இட் இஸ் கெட்டிங் காம்ப்ளிகேட்டட், மோர் காம்ப்ளிகேட்டட். எல்லா பாதத்திலையுமே அந்த யமகம் வர்றது. அது கடைசியில இங்க எழுதியிருக்கார், அத்திர சதுர்ஷு அபி பாதேஷு தத்தத் பாதபாக ஆவருத்தி யமகம் இதி யமக சதுஷ்டய சம்சிருஷ்டிஹி. இந்த 13வதுல 4 யமகங்களினுடைய சம்சிருஷ்டி, சம்சிருஷ்டினாலே தனித்தனியா இருக்கக்கூடியது. எங்க 4 யமகம் இருக்கு? மருதா மருதா சேர்ந்திருக்கு, இங்க தவதா தவதா, அப்புறம் ஸ்ரம மகதா மகதா. ஓ அதை நான் பார்க்கல பாருங்க. அதே மாதிரி தகாரத்திலேயே முடியற மாதிரி இருக்கு, யமிதோ யமிதோ அப்படின்னு பண்ணியிருக்கார். அது வேற ஒரு ஸ்பெஷல்ல. ஓகே, சமருதா மருதா. ஆனா பிரிச்சுக்கணும் நம்ம, இது யமகம்ங்கிறதுனால மீனிங்ஃபுல் செப்பரேஷனா இருக்காது அகேன். ஸோ இப்போ எப்படி பார்க்குறோம், அதே 3வது விபக்தியில இருக்கிறது எல்லாமே அமுனா இந்த மலையினால், வயம் நாம், எப்படி அந்த மலையினாலுங்கிறது தான் இப்ப எல்லாமே வரப்போறது பொண்ணுன்னா. ஸோ சமருதா மரு தாப ஜிதா, சமருதா காத்தோட கூட இருக்கு அந்த மலை, மலையில நல்ல காத்து வீசுறது மருத்து. மரு தாப, மருனா மருபூமி, டெசர்ட், அந்த டெசர்ட்ல இருக்கக்கூடிய தாப ஜிதா, அந்த தாபத்தை ஜெயிக்கிறது இந்த மலை. ஸோ மறுபூமியில இருந்தா கூட மறுபிரதேசத்தினால செய்யப்பட்ட ஒரு தாபத்தை கூட இது வந்து ஜெயிச்சுடும்னா, அப்பேற்பட்ட ஒரு தாபமா இருந்தா கூட இங்க வந்தா உங்களுக்கு அந்த தாபம் ஒழிந்து விடும். அவ்வளவு ஒரு குளுமை இந்த இடத்துல இருக்குங்கிறார். ஒரு நிம்மதி வேற. இட் இஸ் நாட் அபவுட் த டெம்பரேச்சர் ஆர் அந்த மாதிரி கிடையாது. ஒரு மறுபூமியில இருந்துட்டு டகால்னு வந்து இப்போ கோவர்தன மலையில நின்னோம்னா அப்படியே உடனே நமக்கு அந்த உடம்புலையும் மனசுலையும் இருக்கக்கூடிய அந்த தாபம் பூரா குறைஞ்சிடும் கோவர்தன மலையினால. அப்படி மறு தாப ஜிதா, மறு தாபம் ஜெயதி இது, ஏது அந்த மறுபூமியில இருக்கக்கூடிய தாபத்தை கூட ஜெயிக்கின்றதான இந்த மலையினால். நதவதா, நதங்கள்னா நத பாகுல்யம், ஏராளமான நதிகளை கொண்டதாக இருப்பதனால் நதி நத சொல்லியிருக்கோம். ஸோ நதங்கிறது நார்த் சவுத் ஓடுற நதிகளுக்கு நதன்னு பேரு. அப்படி நதங்களை கொண்டதான இந்த மலையினால் இப்போ இப்படி இருக்கிறதுனால இப்ப என்ன ஆயிடுது, நிறைய நதிகள் இருக்கிறதுனால கிட்ட உங்களுக்கு காட்டு தீங்கிற பிரசக்தியே இல்லை. தவ தாந்தி தவீயசா, தவங்கரிச்சே காட்டுத்தீ, அதனுடைய தாந்தி கிளானி, அதனால் ஸோ இப்போ காட்டுத்தீ வந்து குறைஞ்சுட்டே இருக்கு. அந்த காட்டுத்தீ குறைஞ்சு இருக்கிறதுனால இது வந்து காட்டுத்தீயை தாண்டி ரொம்ப தூரக்க இருக்கான். ஸோ தூரஸ்திதேன தவஹா வனாக்னி, அந்த வனாக்னியினால தாந்தி, இல்லை சாரி, எப்படி எடுத்துக்கணும்னா காட்டுத்தீயினுடைய வாட்டத்திலிருந்து வெகு தூரம் தள்ளி இருக்கக்கூடிய இந்த மலை தவியஸ், தவியஸ்னா தூரஸ்திதம், தள்ளி இருக்கக்கூடியது இந்த மலை.
அப்ப இந்த மலை எப்படி இருக்கு? காட்டுத்தீயினுடைய வாட்டத்திலிருந்து ரொம்ப தூரக்க விலகி இருக்கு. இட் இஸ் டோட்டலி அஃபார் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர். ஏன்னா இப்படி செழிப்பா இருக்கு, காத்து வேற இருக்கு, அதுக்கப்புறம் தாபத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு நிழல் இருக்கு, மேலும் ஏராளமான நதிகள் ஓடுறது, இங்க ஆறுகள் இருக்கு. அதனால உங்களுக்கு காட்டுத்தீயினுடைய பிரசக்தியே இல்லை. காட்டுத்தீயினுடைய வாட்டத்திலிருந்து ரொம்ப தூரக்க விலகி இருக்கு. காட்டுத்தீயினுடைய ஒரு ஒரு செம்பிளன்ஸ் கூட அந்த இடத்துல கிடையாது. ஆகையினால இப்ப என்ன ஆயிடுத்து? ஸ்ரமஹதாக வயம், இப்பேற்பட்ட மகதா அமுனா, இப்பேற்பட்ட இந்த பெரிய மலையினால், ஸ்ரமஹதாக வயம் கிருதஸ்ரமாக கிருத விஸ்ரமாக, சாரி, சிரமத்தினால அடிக்கப்பட்ட நாம், கிருத விஸ்ரமாக, ஒரு நமக்கு வந்து சிரம பரிகாரம் செய்து வைக்கிறது இந்த மலை. இந்த மலையினால் விஸ்ராமம் செய்விக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கோம். ஸோ என்ன, நமக்கு வந்து அந்த மலை கிட்ட போனோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த வழியினால இருக்கக்கூடிய என்னெல்லாம் சிரமங்கள் உண்டோ, தாபங்கள் உண்டோ, அதெல்லாம் நமக்கு வந்து சால்வ் ஆயிடுறது கோவர்தன மலை கிட்ட போகிறச்சு. அதனால சிரம ஹதாக, சிரமத்தினால அடிக்கப்பட்டவர்களான நாம், வயம் கிருத விஸ்ரமாக, நமக்கு ஒரு விஸ்ராமம் செய்விக்கப்பட்டதா ஆயிடுத்து இந்த மலையினால். ஸோ அந்த மலை நமக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து நம்மளுடைய தாபத்தை போக்குகிறது. மேலும் இதஹா யமித உல்பண சாக்வராக, அதுக்கு என்ன போட்டிருக்காருன்னா இங்க இதஹா இஹைவ, இந்த மலையிலேயே, தசில் வந்து சர்வ விபக்திகா தசில்னு பார்ப்போம். அந்த இதகாங்கிறச்சு ஜென்ரலி இங்கிருந்து அப்படின்னு பஞ்சமி விபக்தி தான் நம்ம வந்து நிறைய யூசேஜ் பார்ப்போம். ஆனால் பாகவதம் கண்டினியூஸாக கேட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு தெரியும் எல்லா விபக்தியிலையும் அவர் யூஸ் பண்ணியிருப்பார் அங்கே. அதனால தசிஹி சர்வ விபக்திக்கான்னு அர்த்தம், இங்கே சப்தமி விபக்தியில யூஸ் பண்ணியிருக்கார். ஸோ இதஹா, இந்த மலையில் நம்மளுடைய இது நம்மளுடைய விஸ்ராமம், அதாவது சிரம பரிகாரம் பண்றதுனால இந்த மலை இங்கேயே நம்ம என்ன பண்றோம்னா பெரிய பெரிய எருதுகளை அடக்கிற ஒரு தன்மை நமக்கு கிடைச்சதான் ஆயிடுறது. ஸோ ரொம்ப சிரமத்தோடு நம்ம போய் அங்கே எருதுகளை வந்து பைசன் அந்த மாதிரி பெரிய பெரிய மாடெல்லாம் வந்து அடக்கணும்னு பார்த்தோம்னா நம்மளால முடியாது, ரொம்ப டயர்டாக இருப்போம். ஆனால் மலைக்கு வந்த உடனே நிறையா நதிகளும் இருக்குது, தாபம் போயிடுறது, நிழல் இருக்குது, அதில் வி பிகம் மோர் எனர்ஜெட்டிக். எனர்ஜி வர்றதுனால யமித தமித, அடக்கப்பட்ட உல்பண, ரொம்ப பயங்கரமா இருக்கக்கூடிய சாக்வரன புங்கவ எருதுகள், அந்த எருதுகளை அடக்கினவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். சாரி, எருதுகளை அடக்கினவர்களாக நாம் இருக்கோம் அப்படிங்கிற. ஸோ சாக்வராக வயம் ததா பூதாக ச அப்படின்னு முடிச்சுடுறார். அப்படி நமக்கு இதனால என்ன தெரியறதுன்னா, புங்கவ தமனாதிக்கம் அப்படி அஸ்மாபிஹி இமம் ஏவ கிரிம் உபஜீவிய ஸ்திதைஹி. ஸோ இந்த எருதுகளை அடக்கி நம்மளுடைய ஒரு இதுக்கு அக்ரிகல்ச்சருக்கு உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த ஆக்ஸை வச்சுட்டு தானே, எருதை வச்சுட்டு தானே நம்ம வந்து உழறதெல்லாம் பண்ணுறது. அப்போ இந்த எருதுகளினுடைய அடக்குதல், மேலும் வண்டி கட்டுறதுக்கு உபயோகப்படுறோம், அந்த மாடெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதை ப்ரொவைட் பண்ணுறதும் இந்த கோவர்தன மலை தானே. அப்போ இந்த மலையை அண்டிதானே நம்மளுடைய ஜீவனமே இருக்கு. ஸோ அதா சர்வ பிரகாரேனாபி அயம் உபஜீவிய ஏவ வயம் பவாமஹாங்கிற. ஸோ ஏததாசிரயணாத்து, இந்த மலையை நம்ம ஆசிரியித்தோம்னா சுகேன அஸ்மாக்கம் சகல பல சித்திஹி பவதிங்கிற. அதை வந்து நமக்கு தெரிவிக்க. அதனால யஜனமேவ உக்தம், இந்த மலையை குறித்து தான் நம்ம யாகம் பண்ணணுங்கிறது பலிதார்த்தா. தாத்பரியம் என்ன இதுல? நம்மளுடைய ஜீவனத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பண்றது. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிரி கிருத விஸ்ரமானாம் அஸ்மாக்கம் ததா பலம் வர்த்ததே, அப்பேற்பட்ட ஒரு பலம் ஏற்படுறது. எவ்வாறு நம்மளால வந்து விஷபாக விசேஷேன உத்ததாக அப்படி தம்யேரன், ரொம்ப அப்படியே பயங்கரமா வந்து உக்ரமா இருக்கக்கூடிய ஒரு எருதுகளை கூட, திமிரு பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த எருதுகளை கூட நம்மளால வந்து அடக்க முடியறதே. அப்படி பலம்னா கொடுக்கறது இது அப்படிங்கிற. வெறும் சிரம பரிகாரம் மாத்திரம் இல்ல, நமக்கு வந்து சக்தியை வேற உண்டு பண்றது. சக்தி ஆவிர்பாவா அப்படி பவதிங்கிறதுனால
இவனுக்கு தானே நம்ம யாகம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சமருதா மருதாபஜிதா அமுனா நதவதா தவதாந்தி தவீயசா ஸ்ரமஹதா மகதா கிருதவிஸ்ரமா வயமிதோ யமிதோல்பண சாக்வராஹா. மேலே இன்னும் அந்த மலையினுடைய ஔன்னத்தியத்தை தான் வர்ணிக்கிறார் அதிசயமாக. இது அடுத்த செஷனில் பார்ப்போம். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷா.